SS Stores Android app. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம groceries மளிகை சாமான் எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கு. நீங்க வந்து செங்கல்பட்டு பெருங்கலத்தூர் இந்த ரீஜியனுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கான groceries மளிகை சாமான் எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து அவங்க வந்து ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல டீல்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கொரோனா டைம்ல வீட்ல இருந்தே ஷாப் பண்றதுக்கு இது ரொம்ப சேஃபான ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப் மூலமா நீங்க ஷாப் பண்ணீங்கன்னா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி Gpay அதுக்கப்புறம் கார்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்க. 1700 rupeesக்கு மேல நீங்க வாங்குற எல்லாமே ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. டெலிவரி வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ற டைம்லயே வந்து உங்களுக்கான டெலிவரி அவங்க வந்து பண்றாங்க. சோ மறக்காம இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பீஸ்டான Eken h9r அப்படின்ற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை பட்ஜெட் பீஸ்ட்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல இது வரையும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஓவர் வியூவாக தான் இருக்க போகுது, அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூவாக தான் இருக்க போகுது இந்த கேம் பற்றி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம Eken h9r அப்படின்னு சொல்லிட்டு. Eken h9r அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஆர் வந்து ரிமோட் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எக்ஸ்பென்ஷனாக இருக்க போகுது நமக்கு. ஸோ Eken h9s இருக்குது. எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஆர் வந்து ரிமோட் வச்சு வர எடிஷன். பட் ரெண்டுமே கேம் ஒரே கேம் தான். நமக்கு வந்து அடிஷ்னலாக ரிமோட் வேணுமா வேணாமான்றது தான் அதை வச்சு முடிவு பண்ண போகுது. ஸோ இது வந்து ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார் இருக்குது இதில். இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 170 டிகிரி வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூ நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மோட் பட்டனாகவும் அப்படியே டபுள் ஆகுது. ஸோ மேலே வந்து ரெக்கார்ட் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டிங் LED வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ USB, அதுக்கப்புறம் வந்து ஒரு HDMI மினி போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு SD கார்டு போர்ட் இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, அப் டவுன் அப்படின்றதுக்கான 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேட்டரி டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரியோட mAh அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1050 mAh வருது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்ஸாக 45 மினிட்ஸ் கிட்டையாவது சார்ஜ் நிற்கணும் ஒரு சிங்கிள் பேட்டரியில். ஸோ பார்க்கலாம், நான் டெஸ்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே பின்னாடி வந்து திருப்பினீங்கன்னா நமக்கான வந்து ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 21 கிடையாது, 2.1 இன்ச் ஸ்க்ரீன் தான் இது. ஸோ இனிஷியலாக வந்து இந்த ஸ்க்ரீனை பார்க்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்க்ரீன் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம கிளாரிட்டி தான் முக்கியம். ஸோ வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை இந்த கேம் வாங்கினா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வேணால் லைட்டாக ஒரு அந்த வழவழப்பான ஒரு ஃபீல் இருக்குது, அந்த சிலிக்கானிஷ் ஃபீல் முன்னாடி இருக்குது. ஆனால் மேலெலாம் வந்து ரப்பரைஸ்டு ஃபினிஷ் கேமராமேன் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ரப்பரைஸ்டு ஃபினிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது இதில். ஆனால் வந்து இந்த மேலெல்லாம் இல்லை, பக்கா பிளாஸ்டிக்கான ஃபீல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அகைன் ரேட் ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து 4K எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது வந்து நேட்டிவ் 4K கிடையாதுன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். நேட்டிவ் 4K அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்பில்டாகவே அந்த கேமராவால் 4K ரெசல்யூஷனில் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதுதான் வந்து நேட்டிவ் 4K. ஆனால் வந்து இது வந்து என்ன பண்ணுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1080 60 frames per second கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி, அதாவது அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு வந்து
4Kவாக எடுத்து கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்காவான ட்ரூ 4Kவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஓவர் ஸ்கேல்டு 4K. ஸோ இதுக்கு வந்து நம்ம 1080 60ல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்க போகுது அந்த 4Kன்றது. ஸோ நான் 4K வந்து பெருசாக டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை தவிர என்னென்ன ரெசல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1080 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1080 30 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 720ல் நமக்கு வந்து 120 ஃப்ரேம்ஸ்க்கான இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோ மோஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது யூஸபுளாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து டெஸ்ட் பண்ணி தான் அது உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் இங்கே நான் விட்டுட்டேன். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஒரு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் இந்த கேஸ் போட்டால் தான், முக்கியமான விஷயம் இந்த கேஸில் இது இருந்தால் தான், இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸில் இருந்தால் தான் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அப்படி இல்லைன்னா உங்கள் கேமராவுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஸோ நீங்கள் மறந்துட வேண்டியது தான் உங்கள் கேமராவை நீங்கள் தண்ணிலாம் அப்படியே போட்டிங்கன்னா. முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட மெமரி கார்டு வந்து சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னா 32 GB வரைக்கும் நம்மளால் போட முடியாது. அதுக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட காம்பேக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலி வந்து இது ரொம்பவே குட்டி கேமரான்னு நினைக்கிறேன் கைஸ். இதோ பார்த்தீங்கன்னா இதோ என் பாம் சைஸ் அந்தளவுக்கு தான் வருது கேமரா. ஆனால் வந்து நம்ம இந்த கேஸில் போட்டோன்னா தான் இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது கூட இன்னொரு கேஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த கேஸ் வந்து நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அதில் வந்து ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஓவர் வியூக்கான வீடியோவில். இது ஒர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இதுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குது. ஒரு 2 வீக்ஸில் நான் வந்து இப்போ ரைட் போக போகிறேன். ஸோ அந்த ரைடு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ரிவ்யூ வந்து நான் இதில் போட்டுருவேன். ஸோ ஸ்டே டியூன் மக்கள்ஸ். நன்றி.